அம்மா தனியாக இருக்கிறதில்ல, அந்த வீடு வந்து அவனுக்கு அம்மாவுக்கு எதுக்கு தேவைன்ற மாதிரி யோசிச்சு அங்கேருந்து வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த வீட்டை வித்துடலாமா, நீ எங்கள் கூட வா, என் கூட வா, உன்னை வந்து நான் வெளிநாட்டில் வச்சு நல்லா பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இவங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பையனுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷத்துல வீட்டை விற்று பணத்தையும் பையன் கையில் கொடுத்துட்றாங்க. பையனும் இவங்கள கூட்டிகிட்டு போனா எது வரைக்கும் கூட்டிகிட்டு போனான்னு தெரியுங்களா, ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போனான். ஏர்போர்ட்டில் போய் அம்மாவை உட்கார வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறம்மா அப்படின்னு இவங்களும் உட்காந்துருக்காங்க. இவன் ஃப்ளைட் ஏறி அவன் நாட்டுக்கு போயிட்டான். என்னடா ரொம்ப நேரமாக இந்த அம்மா இங்கே இருக்காங்கன்னு அங்கே வேலை செய்கிறவங்க வந்து கேட்கும்போது தான் இவங்க பையன் செஞ்ச திருவிளையாடல் தெரியுது. அப்புறம் பரிதாபப்பட்டு இவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுறாங்க. இந்த கதை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லாம சந்தோஷமாவும் முதியோர்களால வீட்டுல இருக்க முடியுதா? அவங்க